ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், அதாவது அதில் நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி. அடினோமியோசிஸ் இருக்கும், அந்த சுவர் வந்து தடிச்சு போயிருக்கும். இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஜென்ரலாகவே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ்னாலே ஒரு தலைவலி வரும், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், நாசியாக இருக்கும். அவங்களால வந்துட்டு வலி தாங்கவே முடியாது. நிறைய பேர் வந்து உருண்டு பிறண்டு அழறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து வருது அப்படின்னா இதுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டால் தீர்வு இருக்குமா தீர்வு இருக்காதான்றது செகண்டரி. பட் நீங்கள் அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக 100% தீர்வு. நீங்கள் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ பீரியட்ஸ் டைம் உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க பெயினாலனா, அப்போ எடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பெயின் குறையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெயின்லெஸ், கண்டிப்பாக பெயின்லெஸ் பீரியட்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு பெயின் கில்லர் மட்டும் கிடையாது, நம்ம யூட்ரஸில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இது வந்து அக்குபங்க்சர் சரிப்படுத்தும்.